கவிதை வேற. கவிதை ஒரு தனி மனிதனுடைய குழப்பமோ விஷமோ அவனுடைய எந்த சிக்கலோ வெளிப்படும். ஆனா பாடல்ங்கிறது, அது திரைப்பாடல்ங்கிறது ஒரு பிசினஸ், அது ஒரு பண்டம். கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, திரைப்பாடல்ங்கிறது ஒரு பண்டம். நம்ம அந்த பண்டத்தை கூட்டு முயற்சியில தான் செய்யணும். அதனால நான் முழுமையா வெளிப்படுவேன் அப்படின்னா வெளிப்பட வாய்ப்பே இல்லை. அந்த சாரத்துல எங்கேயா நம்ம கிளவரா நம்மளை முன் வச்சுக்கலாம். இதுல குறிப்பா இசையமைப்பாளர், இயக்குனர், இவங்க 2 பேருடைய தலையீடுகள் ரொம்ப நிறைய இருக்கும். எப்படின்னா, அவர் என்ன இசை கொடுத்திருக்காரோ அதை மீறி நம்ம எழுத முடியாது. அது ஒரு நமக்கு ஒரு பெரிய கஷ்டம். அந்த சிச்சுவேஷன் இயக்குனர் நமக்கு சொல்றாரு. நம்ம இவங்க 2 பேரையும் முதல்ல திருப்திப்படுத்தி ஆகணும். இதன் பிறகு தயாரிப்பாளர், அவர் கேட்டுட்டு அவருக்கு புரியல அப்படின்னா மீண்டும் மாற்றி எழுதி ஆகணும். இன்றைக்கு இருக்கக்கூடிய சினிமாவில் கதாநாயகர்கள்லாம் உள்ள புகுந்து அவங்க எனக்கு இந்த மாதிரி எழுதி கொடுங்க, அந்த மாதிரி சொல்றதெல்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி நம்ம பண்ணோம் அப்படின்னா இயக்குனரோடையும் இசையமைப்பாளரோடையும் நம்ம உட்காந்து ஒரு ஆகச்சிறந்த உரையாடலை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருக்கும். அதனால நான் பெரும்பாலும் என்ன சொல்லுவேன்னா, நீங்க ஒரு கவிஞனாக இருந்து இந்த பக்கம் வாங்கன்னு சொல்லுவேன்.